அடக்கம் அமருள் உயிக்கும் அடங்காமை ஆறிருள் உயித்துவிடும் என்ற திருக்குறளை சொல்லி இந்த பதிவிற்குள் நுழைகிறேன். இந்த பதிவின் தலைப்பு சந்திர தசை என்ன செய்யும். சூரிய தசையை பற்றி முந்தைய பதிவில் பேசினோம். சூரியனின் தசை காலம் 6 ஆண்டுகள் என்பதைப் போல மனம் மற்றும் உடலை குறிக்கும் சந்திரனின் தசை காலம் 10 ஆண்டுகளாகும். சூரியன் ஆத்மாவை குறிப்பதாக சொல்லப்படுகிறது. இருக்கட்டும், சந்திர தசையில் நடக்கும் காரகத்துவ ரீதியான பலன்களை இப்பொழுது பார்ப்போம். ஒருவருக்கு சந்திர தசை நடக்கும் பொழுது அந்த ஜாதகர் தாய்மை அடைந்த பெண்களுடன் அதிக நட்பு உருவாகும். தாயுடனான நேரடி தொடர்புகள் அதிகரிக்கும். அடிக்கடி பயணம் செய்ய நேரிடும். பலவிதமான உணவுப் பொருட்களின் சேர்க்கை உண்டாகும். முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் சந்திர ஹோரையில் நடக்கும். அம்மன் ஆலய தரிசனம் கிடைக்கும். கடக லக்கணத்தில் அல்லது கடக ராசியில் பிறந்தவர்களுடன் நெருங்கிய தொடர்பு உண்டாகும். சந்திர தசை அல்லது சந்திர புத்தி அல்லது சந்திர அந்திரம் நடப்பில் உள்ள நபர்களுடன் தொடர்பு உண்டாகும். சந்திரனுடைய நட்சத்திரங்களான ரோகிணி, அஸ்தம், திருவோணம் நட்சத்திரங்களில் பிறந்த மனிதர்களுடன் தொடர்பு உண்டாகும். அம்மன் பக்தர்களுடன் நட்பு உண்டாகும். சந்திரனுடைய பெயர்கள் அம்மன் பெயர்கள் கொண்ட மனிதர்களுடன் நட்பு உருவாகும். உணவு விடுதி உரிமையாளர், உணவு விடுதிகளில் பணிபுரிபவர்களுடன் தொடர்பு உண்டாகும். வெள்ளை நிற வஸ்துக்களின் சேர்க்கை உண்டாகும். வெள்ளை நிற ஆடைகள் அணிவதில் விருப்பம் உண்டாகும். முக்கிய நதிகள், நீர் அருவிகள், சமுத்திரங்களில் நீராடும் வாய்ப்புகள் உருவாகும். சந்திர தசாகாலம் முழுவதும் விருந்து சாப்பாடு கிடைத்து கொண்டே இருக்கும். இப்பொழுது சொன்னவை அனைத்தும் உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் இருக்கும் இருப்பை பொறுத்து சற்று முன்னே பின்னே மாறுபடலாம். என்றாலும் இத்தகைய பலன்களை தொட்டு செல்லும் என்பதே முன்னோர்கள் கண்டறிந்த அனுபவ உண்மை என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நலமும் வளமும் பெருக வேண்டும். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.